அவளே வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டால. ஆமா, நீ எதுக்கு இதை துருவி துருவி கேட்டுக்கிட்டு இருக்க? அவளே வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்கா, வருவா, வந்ததும் சொல்லுவா. தெரியலையே, என்னன்னு சொல்லாம இப்படி சஸ்பென்ஸ்ல வைக்கிறாங்களே. அத்தை பேசுறது பார்த்தா ஏதோ சொத்து பிடிச்சிருந்தா நினைக்கிறேன். நம்ம முன்னாடி காட்டிக்க கூடாது, கௌரவ குறைச்சல் ஆயிடும்னு ஒருவேளை மறைக்கிறாங்களோ. இருக்கட்டும் இருக்கட்டும், முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சு வச்சா தெரியாமல போயிடுப்போது. ஐ எம் ரியலி வெரி சாரி வாசு. நீங்க ஆர்டரை சரியான நேரத்துல குடுக்கறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல டைம் கேட்டதுனால எனக்கு இருந்த டென்ஷன்ல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க வாசு. பரவாயில்ல. அம்மா நீயும் தாம்மா. உன்னதான் ரொம்ப காயப்படுத்திட்டேன், ரொம்ப சீப்பா பேசிட்டேன். பட் உன் ஒர்க்க பார்த்தேன். ரியலி ஐ எம் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட். நான் கூட நீங்க உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கணுங்கிறதுக்காக சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி சொதப்பிடுவீங்களோன்னு நினைச்சேன். பட் சொன்ன டைமுக்கு கரெக்டா முடிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்ல, சீக்கிரமே தச்சு முடிச்சிட்டீங்களே. ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் எல்லாம் எப்படி இருக்குமோன்னு பயந்தோம். பட் நானும் என் டீமும் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம். அவ்வளோ பர்ஃபெக்ட் ஃபினிஷிங். எல்லா கிரெடிட்டும் இவங்களுக்கும் இவங்க டீமுக்கும் தான் மேடம். இவங்க பத்மா, இவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்றாங்க. அவங்களும் நமக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. குட், வெரி குட். வாசு, நான் கூட நீங்க சொன்னவங்களாச்சேன்னு தான் புதுசா இருக்காங்களேன்னு கூட பார்க்காம சம்மதிச்சேன். பட் நீங்க அவரோட நம்பிக்கையும் மட்டும் இல்லாம என்னையும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. இனிமே எங்க கம்பெனியோட எல்லா ஆர்டர்லயும் வாசு சார் இருக்காரோ இல்லையோ, நீங்க டெஃபினட்டா இருப்பீங்க. மேடம் என்ன சும்மா வாசு, இனிமே எங்க கம்பெனியோட எல்லா ஆர்டரும் நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணணும். நாங்க எப்பவோ அதை டிசைட் பண்ணிட்டோம். எனிவே அட்வான்ஸ் போக பேலன்ஸ் அமௌண்ட். மேடம் இத அவங்க கிட்ட கொடுங்க. ப்ளீஸ் நீங்க வாங்கிக்கங்க. இல்ல நான் எதுக்கு? அட வாங்குங்க. முதல் முறை பெரிய ஆர்டர் ஒன்ன சிறப்பா முடிச்சிருக்கீங்க. உங்க கையால வாங்கினா தானே நல்லா இருக்கும். வாங்குங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. லட்சுமிய மகாலட்சுமி கையால வாங்கினாதான் பெருகுன்னு நினைக்கிறாரு போல. இந்தாங்க ப்ளீஸ். ரொம்ப தேங்க்ஸ் மேம். சீக்கிரமே இன்னொரு ஆர்டரோட மீட் பண்ணலாம். ஓகே, நாங்க வரோம். யா ப்ளீஸ் போலாம். இந்தாங்க. முதல்ல கை கொடுங்க. நீங்க பண்ணது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் அந்த பொம்பளை அவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கும் இதை நீங்க சாதிச்சிருக்கீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்களும் கை கொடுங்க. தேங்க்யூ சார். உண்மையான சப்போர்ட் இல்லாம இதை பண்ண முடியாது. நீங்க உங்களுக்கு தோழி மட்டும் இல்ல, சரியான பக்க பலம். நீங்க சேர்ந்து நிறைய சாதிக்கணும். எல்லாம் உங்களாலதான் சார். நீங்க தான் எங்களுக்கு சரியான வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. வாய்ப்பு தான் நான் கொடுத்தேன், அத கெட்டியா பிடிச்சுக்கிட்டது நீங்க தான். நம்ம சேர்ந்து நிறைய ஆர்டர் எடுத்து எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவோம். இந்தாங்க அட்வான்ஸ் போக உங்களுக்கு சேர வேண்டிய மீதி பணம். இத உடனே கொடுக்கணும்னு என்ன அவசரம்? அவசரம் இல்ல, அவசியம். நீங்க வேலையை முடிச்ச வேகத்துக்கு அதுக்கான கூலியும் வேகமா கிடைச்சாதான் நல்லது. இது உங்க உழைப்பு கிடைச்சது, வாங்கிக்கங்க.
என்னங்க ஆச்சு? என்னோட வாழ்க்கையில நான் சின்ன சின்ன பணம் சம்பாதிச்சிருக்கேன். ஆனா இது நான் முறையா வாங்குற பெரிய அமௌண்ட். இதென்னங்க, இதை விட பெருசா பண்ண போறோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. முத அடி எடுத்து வச்சாச்சு, அதுல ஜெயிச்சிட்டோம். இனி அடுத்த அடி எடுத்து வைக்கிறது ரொம்ப சுலபம். கண்டிப்பா ஜெயிப்போங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நாங்க கிளம்புறோம். சரி, ரொம்ப நன்றி. வரோங்க. என்னத்த பண்றது? அத்தை, அத்தை, வினோ வந்துட்டான். வினோ, வா 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 வா, சீக்கிரம் வா வா, வந்து உட்காரு. என்ன கனகா? உட்காரு வினோ, முதல்ல உட்காரு. சொல்றேன், உட்காரு உட்காரு வினோ. அத்தை, இங்க பாருங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க. இங்க பாரு வினோ, நீ மனசு தளர விட்டுறாத. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம தைரியமா இருக்கணும். நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுருவோமா? போனா போகட்டும். இது இல்லன்னா இன்னொன்னு, தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட முதல் தடவைவா கண்டுபிடிச்சிட்டாரு? பல தடவை தோத்து போய் தானே கண்டுபிடிச்சாரு. விஞ்ஞானிகளுக்கே பல கஷ்டம், பல தடைகள் இருக்கும்போது நாமெல்லாம் யாரு? ஒரு சாதாரண மனுஷங்க. பல தோல்விகள் வரத்தான் செய்யும். தோல்விதான் வெற்றிக்கான படிக்கட்டு. அதனால நீ துவண்டு போகாம தைரியமா இரு. இந்த ஆர்டர் போச்சுன்னா இன்னொரு ஆர்டர் எடுத்து பண்ணிக்கலாம், சரியா? அம்மா கனகா, கொஞ்சம் வாயை திறக்கறியா? எதுக்கத்த? இதுக்குத்தான். என்னத்த கேசரி? ஆமா, என் மருமக பெருசா சாதிச்சுட்டு வந்திருக்கா. இந்த சின்ன ஸ்வீட் கூட பண்ணி கொண்டாடலன்னா எப்படி? என்ன புரியலையா? அவ ஆர்டரை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டா.